அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியம் சேனல். இந்த வாரம் ஏகப்பட்ட தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அதை பீட் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ண படம் தான் உள்ள இருக்குது. இந்த படத்தை வந்து கரி அண்ட் சைனி டாக்குமெண்ட் சீரிஸ் அந்த இது படத்தை டைரக்ட் பண்ண ஜோசப் தான் இயக்கியிருக்காரு. ஊர்வசி, பூ, மரியான் இந்த படங்களில் புகழ்பெற்ற பார்வதி திருவேத்து, ஊர்வசி கூட அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க நடிப்பில் வந்திருக்க சிறப்பான படம் தான் இது. இந்த படம் வந்து ட்ரெய்லர் வரும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு ஹைப்பை வந்து கூட்டுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ட்ரெய்லர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. கதைக்களமும் நல்ல வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிச்சு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தளத்தில் வந்து புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படங்கள் தேட்டருக்கு வரும்போது தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட டீட்டெயில் ரிவ்யூலாம் பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, பார்வதி திருவேத்து வந்து மிடில் கிளாஸ் ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் ஃபேமிலி பொண்ணு. அவங்க மிடில் கிளாஸ் இந்து பையனான அர்ஜுனன் வந்து லவ் பண்ணுறாங்க. இது வந்து பார்வதி வீட்டில் அவங்க மறுத்துடுறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து இன்னொரு கிறிஸ்டின் ஃபேமிலியை சேர்ந்த ஊர்வசி ஒரு பையனுக்கு ஒரு ப்ரொபோசல் வருது. அது வந்து பிரசாந்த் முரளி தான் அவருக்கு வந்து கல்யாணம் செய்கிறாங்க. அவர் வேண்ட வரப்போ தான் இந்த வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அப்போ எதிர்பாராத ஒரு விதத்தில் வந்து அந்த பிரசாந்த் முரளி வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போய்ட்டுற ஒரு சுச்சுவேஷனில் இந்த நேரத்தில் வந்து திரும்ப இவங்க லைஃப்பில் என்ட்ராகிறார் அர்ஜுன். பார்வதி திருவத்தில் அவங்க கல்யாணம் ஆனவங்க தெரிஞ்சாலும் ஆறுதல் சொல்கிற பேரில் என்ட்ராக அது வேறு ஒரு பிரச்சனை போய் முடியுது. ஊர்வசி, பார்வதி, அர்ஜுன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. மிகப்பெரிய வாழ்க்கையை திருப்பி போடுற அளவுக்கு, திசை திருப்புற அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துது. லாஸ்ட்டில் என்னாச்சு, இந்த பிரச்சனையிலேருந்து இவங்களாம் மீண்டும் வந்தாங்களா, ஊர்வசி பார்வதியும் மீண்டும் வந்தாங்களான்றது ஒரு பரபரப்பான எதிர்பாராத ட்விஸ்டோட சொல்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா 2018 ஷார்ட் ஃபிலிமாக வந்து ஒரு காம்படிஷனில் வந்து கோல்டு மெடல் அடித்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இந்த படமாக எடுத்திருக்காரு இயக்குனர் ஜோசப் அவர்கள். அமீர் கான், ஈரானி இவங்க தான் வந்து அதுக்கு ஜட்ஜாக இருந்து அந்த விருதை வந்து இவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமை வந்து ஃபியூச்சர் ஃபிலிமாக முதல் தடவை இயக்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு கரி அண்ட் சைனின்னு சொல்லி ஒரு டாக்கு ட்ராமா வந்து சீரீஸ் வந்தது. அது நம்ம கூட ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபீச்சர் ஃபிலிமாக இந்த படம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஒரு சிறப்பான படமாக கொடுத்ததுக்கு. கிட்டத்தட்ட கேபி அவர்கள் இயக்குனர் சீக்கிரம் கேபி அவர்கள் தமிழில் எடுப்பார்கள் அந்த மாதிரியான விமன் சென்ட்ரிக்கான உள்ள படம் இது. டைரக்ஷனில் சொல்லி படத்தை வந்து நார்மலான கதையை ஹிட் ஆகிட்டார் இயக்குனர் ஜோசப் அவர்கள். படம் வந்து ஸ்லோ பண்ண தெரியல, நான் முதலே சொல்லிடுறேன் எக்ஸ்பெக்டேஷனை. படம் போர் அடிக்காமல் போகுது, எங்கேயுமே போர் அடிக்காமல் போகுது. அதுக்கு வந்து படத்தை சொன்ன விதங்கள் மற்றும் அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாமே படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அது வந்து குட்டநாடுன்னு சொல்லி கேரளாவில் ஒரு பகுதி. கேரளா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லேண்ட்ஸ்கேப்காகவே நம்ம படம் பார்க்கலாம். குறிப்பாக அவங்கள வந்து கேரளாவில் பகுதியில் வந்து நல்லா காட்சிப்படுத்துவாங்க. இந்த படத்தில் வந்து வெள்ளம் சூழ்ந்த கேரளாவை நல்லா காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் பல இடங்களில் வந்து போட்டில் போகிற சீன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கு. இப்போ உள்ள படங்கள் அந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்க அபூர்வம். அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது வந்து படத்துக்கு இன்னொரு அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட்டு. அது கதையோடு ட்ராவல் பண்ணுது. மழை வந்து நல்லாவே இருக்குது. கதை சொல்ல விதம் வந்து குளிர்ச்சியாக இருக்குது. படத்தில் எல்லாரோட காஸ்டிங் அருமையாக இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா, கமல் அவர்களால் நடிப்பு ராட்சசின் பாராட்டப்பட்ட ஊர்வசி அவங்க கேரக்டர் வந்து சிறப்பாக வந்து உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. கமல் அவர்கள் சொல்லுவாங்க, ஊர்வசி கூட நடிக்கும்போது கொஞ்சம் உஷாராக நடிக்கணும், ஏன்னா அவங்க நம்மளை சாப்பிட்டு போயிடுவாங்க நடிப்பில். அப்படி பேர் வாங்கின ஒரு சிறந்த நடிகை, எக்ஸ்பீரியன்ஸான நடிகை. ஒரு கட்டத்தில் வந்து இந்த படத்தில் ஊர்வசி வந்து பார்வதி கூட பேசுகிற கான்வர்சேஷன்லாம் பார்க்கும்போது நம்ம மாமியார் மருமகள் உண்மையான்னு சொல்கிற அளவுக்கு படத்தோடு நம்மளை ஒன்றை வச்சிடுறாங்க. அதுதான் அந்த மலையாள படங்களுக்கு உண்டான சிறப்பு. அவங்க வந்து படத்தை வந்து நம்மளே அந்த படத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிற அளவுக்கு அவங்க படத்தை ஒரு மேஜிக் பண்ணிவிடுவாங்க. இந்த படத்தில் நடிப்பால் வந்து ஊர்வசியும் பார்வதியும் அந்த ஒரு சிறப்பை கொண்டு வந்துடுறாங்க. அது படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஊர்வசி வந்து தன் சைடு தவறுன்னு தெரிஞ்சதும் கூனி குறுகிறது, ஆற்றாமை, நோய்வாய்ப்பட்ட மகன் மேலே பாசம், அப்புறம் மருமகள் மேலே உள்ள அந்த ஆற்றாமை, கோபம், குடும்ப பாரம்பரியம் பற்றி கவலை, இதெல்லாமே நடிப்பில் கொண்டு வந்து நம்மளையும் வந்து படத்தில் அவங்களோட நடிப்பை வந்து கவனிக்க வச்சிடறாங்க. சிறந்த நடிப்பு. இந்த வருஷத்துக்கு கண்டிப்பாக 2 பேருக்குமே கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும். குறிப்பாக நேஷ்னல் அவார்டுக்கு நல்ல காம்படிஷன் இருக்கும். பார்வதி, ஊர்வசி 2 பேருக்குமே நேஷ்னல் அவார்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவு சிறப்பான நடிப்பு. இன்னொரு முக்கியமான படத்துக்கு பில்லர் மாதிரின்னு சொன்னால் பார்வதி திருவேத்து, பூ, மரியான் இந்த படங்களில் நடிப்புக்கு பெயர் பெற்ற ஒரு நல்ல சிறந்த நடிகை தான் பார்வதி திருவேத்து. அவங்களுக்கு வந்து சவாலான கேரக்டர் இந்த படம். தமிழில் எப்படி மிக சிறந்த நடிகைகளான ஊர்வசி விருது பெற்ற ஷோபா, சாரதா, அப்புறம் சுஹாசினி, ரேவதி,
இவங்க மாதிரியான போல்டான ஸ்ட்ராங் உமன் சென்ட்ரிக் கேரக்டரை வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு கேரக்டர் தான் அவங்களுக்கு. அதை வந்து உணர்ந்து உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்க விரும்பின காதலரை வந்து கைப்பிடிக்கிறதுக்கு தவிக்கிறது, கணவர் கணவர் மேலே உள்ள கோவங்கள், மாமியார் மேலே உள்ள கோவங்கள், அவங்க அப்பா மேலே உள்ள ஆற்றாமை, அதில் அப்படின்னு சொல்லி படத்தில் அவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது நடிப்புக்கு. நல்லா அதையும் உணர்ந்து நடிச்சிருக்காங்க. ஊர்வசிக்கு ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸு, 2 பேரும் வர சீன்ஸ்லாம் வந்து படத்தில் நல்ல ஒரு ஹைப்பை கூட்டியிருக்கு. நல்லாவே அவங்களும் பண்ணியிருக்காங்க. படத்தில் அவங்க அமைதியாக நடிச்சிருந்தாலும் நமக்கு அந்த படத்தில் உள்ள அந்த ஒரு எமோஷன்ஸை கடத்திருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பாரதி திருவத்தை சுற்றி தான் படம் நகருது. அதை உணர்ந்து நடிச்சிருக்காங்க. அருமையான நடிப்பு. அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஓரளவு என்கேஜிங்காக போகிறதால படம் ஸ்லோ பர்னிங் த்ரில்லராக இருந்தாலும் நம்மளையும் படத்தோட ஒன்றரை வச்சுட்டு தான் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அது இல்லாமல் படத்தில் வந்து அர்ஜுன், அப்புறம் பிரசாந்த் முரளி, அலெக்ஸ் லோபஸ் இவங்க எல்லாமே அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. சுசில் ஷியாமோட பிஜிஎம் வந்து படத்தோட எமோஷன் நல்லாவே கடத்திருக்கு. குறிப்பாக கிளைமேக்ஸில் வந்து நம்மளுக்கு கண்கடங்க வச்சிடறாரு மியூசிக்காலே. அதில் வந்து எந்த விதமான டைலாக் இல்லை, ஆனால் அதையும் நம்மளை வந்து கடத்திடுறாரு மியூசிக்காலே. சிறப்பாக இருக்குது. காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளாவோட அந்த லேண்ட்ஸ்கேப்பையும் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட படத்தில் வந்து நல்லாவே காட்சிப்படுத்தியிருப்பாங்க கேரளாவை. இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக வந்து மழை சூழல் அந்த பகுதிகள் எல்லாமே கேரளா பகுதியில் சிறப்பாக அந்த குட்டநாடுன்ற பகுதியை வந்து நல்லாவே காட்சியிருப்பாங்க. அது வேறு லெவலில் இருக்கும். குறிப்பாக வந்து படகுல போகிறது, மழையில் படகுல போகிறது, அது இல்லாமல் வீடு ஃபுல்லாக மழை பெஞ்சு தண்ணி எல்லாமே இந்த சமீபத்தில் வந்து ஆஸ்கார் அவார்டுக்கு அனுப்பின 2018ன்னு ஒரு மலையாள சூப்பர் ஹிட் படத்துக்கு அப்புறம் மழை ஃபுல்லாகவே இந்த படத்தில் வர மாதிரியே ஒரு பேக்ரவுண்டில் வந்து நல்லாவே இருக்குது. அதையும் நல்லா இயற்கையாக காட்சிப்படுத்திருக்காங்க. நல்லா சினிமாட்டோகிராஃபருக்கு நல்ல வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கலாம். முக்கியமான இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இது வந்து ஒரு காமெடியான பாயிண்ட்டாகவும் பார்க்கப்படுது என்னளவில். ஒரு விமர்சகர் கூட சொல்லியிருந்தார், மஞ்சுவேல் பாய்ஸ் ஆவேசம் இந்த மாதிரி படங்களில் பெண் கேரக்டர் அதிகமாகவே இல்லை, அதுக்கு ஈடாக இதில் வந்து முக்கியமான பெண் கேரக்டரை கொண்டு வந்திருக்க சிறப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ சமீப மலையாள படங்களில் ஹீரோயின் மற்றும் எந்த ஒரு பெண் கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருந்தது. அதுக்கு மொத்தமாக ஈடு செய்கிற அளவில் இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் 2 முக்கியமான பெண் கேரக்டரில் சிறப்பாக காட்சிப்படுத்திய இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த படம் இந்த 2024 வந்த மலையாள படங்களில் சிறந்த படங்கள். இந்த படம் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா, எப்படி வந்து த கிரேட் இந்தியன் கிச்சன் மாதிரி ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையை வந்து குறிப்பாக பேசியிருக்காங்க. ஃபேமிலி பாண்டிங் அது மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவே சொல்லியிருக்காங்க. சொன்ன ரிவீல் ஆகிடும். படத்தை பாருங்கள். சிறப்பான படத்தை கொடுத்த மொத்த குழுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். மொத்தத்தில் படம் வந்து ஆஹா ஓஹோ மைனஸ் இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் எனக்கு சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அது என்னென்னா படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. படம் வந்து ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். நடுவில் கொஞ்சம் அவங்க ஹாப்பியாக இருந்த மாதிரி போர்ஷன்ஸ் காமிச்சிருக்கலாம். படத்தில் சோகம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அது இல்லாமல் தமிழ் ரசிகர்களுக்கு இந்த படம் ஏற்கனவே நம்ம தமிழில் பார்த்த பல படங்கள் ஞாபகத்துக்கு வரல, தவிர்க்க முடியாது. புதுமை பெண், மனதில் உறுதி வேண்டும், விடுகதை இந்த மாதிரி படங்களை ஞாபகப்படுத்தலாம். அது தவிர்க்க முடியாது. என்னால் சரியாக ஒரு நெருடலை பார்க்கப்படுது. வேறு வழி இல்லை. ஏன்னா குறிப்பாக வந்து இயக்குனர் சேகரம் கேபி அவர்கள் இந்த மாதிரி டைப்பான கதைகளை வந்து தமிழ் கதைக்களத்தில் அஹேடாகவே சொல்லிட்டு போயிட்டார். அவர் காலத்திலேயே சொல்லி போயிட்டார். குறிப்பாக சொல்லணுன்னா அந்த ஒரு விடுகதை, மனதில் உறுதி வேண்டும், போல்டானு சொல்லியிருப்பார். அந்த மாதிரியான டைப்பான கதை இது. இருந்தாலும் மலையாளத்தில் இப்போது வந்து நிறைய கமர்ஷியல் படங்கள் ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான உணர்வுபூர்வமான கதைகளை திரும்ப ஒரு படமாக கொண்டு வந்திருக்கிறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, குடும்ப உணர்வுகள், பாண்டிங்கு இந்த மாதிரியான ஃபீலிங் படங்கள் பார்க்குறவங்க, மெலோ ட்ராமா விரும்புகிறவங்களுக்கான ஏற்ற படம். ஜென்ரல் ஆடியன்ஸும் பார்க்கலாம். படத்தில் வந்து எந்த விதமான கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லைனாலுமே படத்தை வந்து நல்ல ஒரு எலிமெண்ட்ஸ் வச்சு ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் என்கேஜாக கொண்டு போகிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து படம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் கேரக்டர்ஸோட அந்த ஒரு வித்தியாசத்தை வச்சு தான் படத்தை நல்ல ஒரு படமாக கொண்டு வந்திருக்காரு இயக்குனர். அதாவது நம்ம வந்து நம்ம கண்ணே நம்மளை ஏமாத்துற மாதிரி ஒரு நல்லவங்க நினைக்கிற கேரக்டர் மேலே வந்து திடீர்னு பார்த்தா அவங்க மேலே உள்ள அந்த ஒரு சில விஷயங்களை மறைச்சிருப்பாங்க. அந்த விஷயங்கள் வெளியில் வரும்போது அந்த தப்பாக நினச்சவங்க வந்து நல்லவங்கள மாதிரியும், நல்லவங்க நினச்சவங்க தப்பாக வர மாதிரியும் ஒரு மாதிரி புது அனுபவமாக இருக்கும். இது மேலே சொன்ன ரிவீல் ஆகிடும். நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ என்ன அளவில் இது வந்து மஸ்ட் வாட்ச்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். படத்தான அந்த பிளாட்டு, அந்த கதைக்களம் வந்து 18+ உள்ளது. ஒரு சில இன்டென்ஸான சீன்ஸு கொஞ்சம் ஒரு மாதிரியான 18+ ஆகக்கூடிய காட்சிகளுக்காக இந்த படம் 18+ பார்க்குறது நல்லதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். மலையாளத்தில் மற்றொரு ஹிட் படம் பார்சல்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த படம் வந்து காலங்கடந்தும் பேசப்படும் சிறப்பான படம். இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் படங்கள் எப்படி பேசப்படுதோ அது மாதிரி மலையாளத்தில் இப்போ வந்த படம் இந்த படமும்
காலகாலத்துக்கு பேசப்படும் ஒரு சிறப்பான படத்தை கொடுத்த மொத்த குழுக்கும் இயக்குனருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். வேற ஒரு திரைவிமர்சனம் முன்னோட சந்திப்போம். இந்த படம் இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் அவைலபிளாக இருக்குது தேட்டர்களில். ஸோ இந்த படம் ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய படம். ஸோ இப்போ இந்த படத்தை பாருங்கள். வீக்கெண்ட் போர் அடித்தா பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். கொஞ்சம் ஸ்லோபான த்ரில்லர் தான், இருந்தாலும் ரசிக்கக்கூடிய அளவில் பண்ணியிருக்க இயக்குனருக்கு பாராட்டுகள். வேற ஒரு திரைவிமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.